ஹாய் மலாவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். மை டியர் ஏரீஸ், இது உங்களுடைய வீக் அஹெட் ரீடிங். உங்களுடைய சார்ட்டில் சன், மூன், ரைசிங் தமிழில் லக்னம்னு சொல்லுவோம், அண்ட் வீனஸ் வெள்ளியில் மேஷராசி இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? அண்ட் இது வந்து ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ்க்காக நம்ம பண்ணுறோம், ஜென்ரல் ரீடிங் தான் இது. அதனால் இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. ஸோ பொருந்துறதெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க, பொருந்தாததை மற்றவங்களுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. அண்ட் இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். அதாவது நான் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்க வரீங்களோ அப்போத்துலேருந்து ஒரு வீக்குக்கான ரீடிங் தான் இது. ஸோ அதனால் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ தான் இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்க போகுது. அண்ட் கடைசியாக நான் வந்து ரோலை ரிவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லுவேன். அதாவது உங்களை பற்றி சொல்கிறது வேறு ஒருத்தவங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம், உங்கள் பர்சனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பர்சனை பற்றி சொல்கிறது வந்து உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் எப்படி பொருந்ததோ அந்த மாதிரி ரோலை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃப்ளிப் த ரோல்ஸ், சரிங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ என்னோடய மேஷத்துக்கு வீக் அஹெட் எப்படி இருக்க போகுது? ப்ளீஸ் ஸ்பிரிட். மேஷராசிக்கு வீக் அஹெட் எப்படி இருக்க போகுது? What do we have for my Aries for the week ahead? வாவ், உங்களுக்கு 2 of Cups அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஸோ இது உங்களோட பர்சனோட எனர்ஜி. ஸோ அவங்க வந்து உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காங்க, சரிங்களா? உயிரையே வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்றத நினச்சிட்ருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கம்பேட்டபிள் எனர்ஜியாக நான் பார்க்குறேன். லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மெட்டீரியல்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அட்டர்லி கம்பேட்டபிள் எனர்ஜியாக தான் இது இருக்குது. உங்களுடைய பர்சன் வந்து ஒரு வாட்டர் சைனாக இருக்கலாம், பைசஸ், கேன்சர், ஸ்கார்பியோ. ஸோ இது வந்து அந்த சைனாக தான் இருக்கணும்னு இல்லை, அவங்க வந்து ஒரு இந்த சைனாக இருக்கலாம், சரிங்களா? அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் கனெக்ஷன். இவங்க 2 பேரும் தாமரையில் இருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து எனக்கு தெரியுது உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து டிவைனால் ஏற்படுத்தப்பட்ட கனெக்ஷன். ஓகே, இது வந்து சாதாரண கனெக்ஷன் கிடையாது. இது வந்து டிவைன்லி அண்ட் டிவைன் டைமிங்லேயும் நடக்கிற கனெக்ஷன், சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அவ்வளோ ஒரு பாண்டை ஷேர் பண்ணுறீங்க. அண்ட் இந்த பாண்ட் வந்து இப்படி இருக்க போகிறது இல்லை, இது வந்து எக்ஸ்பேண்டும் ஆக போகிறது, சரிங்களா? 2 அப்படின்றது வந்து இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லலாம். அடுத்து இந்த பாண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகிறது எனக்கு தெரியுது. மேபி நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் இந்த ஒரு கனெக்ஷனில் இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து புதிய ஒரு பரிமாற்றத்தை அடையிறத வந்து நீங்கள் உணரலாம். ஏன்னா இங்கே அவ்வளோ ஒரு டெப்த் இருக்குது வித் வாட்டர். அவ்வளோ ஒரு டீப் ஃபீலிங்ஸை வந்து இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்காங்க. அண்ட் நீங்களும் அதை ரெசிப்ரிகேட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு டீப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் இவங்க மேலே இருக்குது. ஓகே, லவ் இருக்கும்போது ரெஸ்பெக்டும் தன்னால் வரும். இது வந்து வணக்கம் சார் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கிடையாது. இது வந்து ஆஸ் அ சோலாக நீங்கள் வந்து இன்னொரு சோலுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. What else for my Aries, please? Nine of Swords,
அப்ரைட்டில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட எனர்ஜியாக எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன தான் அவங்க வந்து இவ்வளோ ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்டை வந்து உங்கள் மேலே வச்சுருந்தாலும், நீங்கள் அவங்க மேலே வச்சுருந்தாலும், ஏதோ ஒன்றுத்துக்காக நீங்கள் வந்து சில விஷயங்களில் உங்களே நீங்கள் இழந்துடுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது எதனால் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது அப்படியே நடந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்கணும் அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து வைக்கலாம். பட் அவங்க ஒரு இன்னொரு பர்சன் தானே. ஸோ என்னதான் நம்ம லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்தாலுமே சரி, நம்ம நினைக்கிறத அவங்க நம்ம நினைக்கிற மாதிரியே பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கும், ஒரு மூளை இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து நிஜமாகவே ஷைன் பண்ண முடியும். ஸோ அவங்கவுங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு நிலைமையில் இல்லையோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ இது வந்து மேபி உங்களுடைய டைமிங் செட் ஆகலை அப்படின்றது சொல்லலாம். ஏதோ டைமிங் எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் வந்தது வந்து சரியான டைமிங் இல்லையோ, இல்லை இருக்கிறது வந்து சரியான டைமிங்கில் இல்லையோ அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. அந்த கத்திக்கு பின்னாடி ஒரு பெரிய வீல் இருக்குது. ஸோ அந்த பெரிய வீல் வந்து எனக்கு இண்டிகேட்டிவ் ஆஃப் கிளாக். ஸோ அதனால் டைமிங் சரியில்லையோ, நீ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமோ அப்படின்றத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்ஹார்ட்டனிங்காக இருக்குது. What else for my Aries, please? The moon card. ஸோ the moon card வந்திருக்கும்போது ஸோ இவங்க வந்து உங்களுடைய டீப் ரெஸ்பெக்டை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க மேலே அவ்வளோ அன்பு, பாசம், ரெஸ்பெக்ட் இதெல்லாம் வச்சுருக்கீங்க. அட் த சேம் டைம் அவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபியரையும் தூண்டுறாங்க. அவங்கள பற்றி நினச்சா உங்களுக்கு ஒரு விதமான பயம் வரலாம். ஓகே, ஒரு விதமான கலக்கம் அதெல்லாம் வரலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்களுடைய டைமிங் உங்கள் வாழ்க்கையில் தப்பாக இருக்கோ அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இதனாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயம் உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்றது எனக்கு தெரியுது. அண்ட் moon card is all about secrecy, கரெக்டுங்களா? secrecy and it's all about the unconscious. It's all about what is hidden. okay, so maybe இங்கே வந்து இது முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சி 9 is all about completion, சரிங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில முடிவுகள்லாம் உங்கள் லைஃப்பில் எடுத்திருந்தீங்க. அந்த முடிவுகள்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா அது இன்னும் முடியலை. இதுக்கப்புறமா வந்து இன்னும் இந்த மரத்துக்கு உயிர் போகல. இன்னும் அந்த வெட்டி சாய்ச்சிட்டாங்களே தவிர அதுக்கு வந்து உயிர் போகல. அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினா துளிர் விட்டு முளைக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இப்போது இங்கே ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம இது முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சி சிலதெல்லாம் பண்ணதுனால வந்த விளைவுகள் தான் இது. நான் இன்னும் உயிர் இருக்குன்னு நினைக்கல அப்படின்றது தான் இங்கே ஒரு எனர்ஜியாக தெரியுது. வாட் எல்ஸ் ஃபார் மை ஏரிஸ், ப்ளீஸ்? அண்ட் இங்கே இந்த மூன் கார்டில் இருக்கிற இந்த 2 ரேவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கத்துற மாதிரி இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக உங்களை எதிர்க்கிறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது
எஸ்பெஷலி 2 பேர் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் இருக்கலாம். அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு ஒரு கலக்கம் வந்து தோன்றதை நம்ம வந்து டினை பண்ண முடியாது, அதை வந்து மறுக்கவே முடியாது. பிகாஸ் அவங்க எதிர்க்கிறது வந்து ரொம்ப ஓப்பனாக எதிர்க்கிறாங்க. லைக் அவங்க எதிர்க்கிறதே நீங்கள் வந்து டினை பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. ஸோ அவங்கள எதிர்த்து நம்ம போராடுறதுக்கு நம்மளுக்கு சக்தி வேணும், கரெக்டுங்களா? அந்த திராணி வேணும். ஸோ அது நம்ம வந்து இந்த மாதிரி இருந்தோன்னா முடியாது, கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் பெரிய பெரிய 10 of Pentacles and Queen of Pentacles வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோன்னா நம்ம வந்து எமோஷ்னலாக வந்து உருகினோன்னா அவங்கள ப்ராப்பராக எதிர்க்க முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேஸும் நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம அடுத்த இந்த 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 இதுலேருந்து வெளியே வரும்போது ஸ்ட்ராங்கராக வருவோம். அதுதான் இந்த கார்டில் தெரியுது. ஸோ இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, ஒன்ஸ் இந்த ஒரு பார்ட் ஓவர் ஆனால், இந்த ஒரு பர்டிகுலர் இதுவை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள நீங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. லைக் ஸ்ட்ராங்காக எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு வீக் உங்களால் வந்து உங்களுடைய பாண்டை வந்து காமிக்க முடியும். உங்களுடைய ட்ரூ பொட்டென்ஷியலை இந்த பர்சனுக்கு உங்களை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால அவங்கக்கிட்ட காமிக்க முடியும். ஸோ தட் தே பேக் அவே, சரிங்களா? தே பேக் அவே ஃப்ரம் யோர் பாத். உங்கள் வழியிலேருந்து அவங்க வந்து தள்ளி போகிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. நம்ம வந்து பவர்ஃபுல் ஆளுக்கிட்ட தான் மோதிட்டுருக்கோம், அவங்கக்கிட்டேயும் நியாயம் இருக்குது, அவங்கக்கிட்டேயும் வந்து சில உண்மைகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து எதிர்க்கிறத வந்து நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க வருவாங்க. ஸோ இது ரொம்ப நீடட். இதை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே முடியாது, சரிங்களா? இந்த ஒரு ஃபேஸ் தான், இந்த ஒரு டிப்பு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற அப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் லெட் இட், இந்த எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கடல் எப்பயுமே வாங்கிட்டு தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த வாங்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி ஃபைன், அது வந்து நல்லது தான். ஸோ வாங்கிட்டு தான் அடுத்து நம்ம வந்து வெளியில் வந்து சுனாமியாக வரணும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அலையாக வரணும். ஏன் சுனாமின்னு யூஸ் பண்ணணும்? பெரிய பெரிய அலையாக வரப்போகிறோம் நம்ம, சரிங்களா? ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்றத மட்டும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் சூப்பராக போராட போகிறீங்க நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் நினைக்கிற காரியம் சுமூகமாகவும் முடியும். உங்களை யார் எதிர்த்தாங்களோ அவங்க வந்து நாட் ஸோ பவர்ஃபுல். அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அவங்கள எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் பவர்ஃபுல். தே ஆர் நாட் பவர்ஃபுல் ஆஸ் யூ ஆர் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. What else for Aries, please? Yeah, Knight of Pentacles. ஸோ நீங்கள் ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை அவசரமாகவே எடுக்கல முடிவு. இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும், லைக் இந்த மாதிரி தான் இதுதான் ட்ரூ ஆத்தென்டிக் ஏரீஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தட் இஸ் யூ ஆர் ஸ்ட்ராங் ஆஸ் யுவர் எனிமீஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வீக் வந்து ஜஸ்ட் உங்களால் வந்து ப்ராக்டிக்கலாக அதை பார்க்க முடியும். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணலை, நீங்கள் நல்லா யோசித்து தான் இவங்களை எதிர்க்கும்போது உங்களுக்கு தெரியுது எவ்வளோ நம்ம எதிரியை யூ ஆர் ஆஸ் பவர்ஃபுல் ஆஸ் யூ அலவ் யூ டு பி, சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களை வந்து எவ்வளோ
பவர்ஃபுல்லாக இருக்க விடுறீங்களோ அவ்வளோ பவர்ஃபுல் நீங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீக் வந்து நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கே தெரிய போகுது. அண்ட் செகண்ட்லி நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது மூலமா ஒரு ஸ்டேபிள் கிரவுண்டு ஏற்படுது. ஒரு சம்திங் ஒரு ஒரு நிம்மதி, அப்பாடா அப்படின்ற நிம்மதி இந்த ஒரு ஃபேஸ்க்கு அப்புறமா இருக்க போகுது. எஸ், பயமாக இருந்தது எதிர்க்கிறதுக்கு, பட் அந்த பயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது மூலயமா நான் வந்து என்னுடைய ஃபியரை ஃபேஸ் பண்ணிட்டேன், நான் அதில் ஜெயிக்கவும் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீக் கண்டிப்பாக இருக்குது. யூ வில் ஃபீல் அக்காம்ப்ளிஷ்டு. நீங்கள் கையில் வச்சுருக்காங்கல்ல இந்த பென்டக்கிள், இதுதான் உங்களுடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட். நீங்கள் இதை டிசர்வ் பண்ணுறீங்க, அதுதான் மெயின். யூ டிசர்வ் திஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். ஏன்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் போராடி இருக்கீங்க, சரிங்களா? ஸோ அதனால் திஸ் இஸ் வெல் டிசர்வ்டு அக்காம்ப்ளிஷ்மெண்ட். ஸோ ஏதோ ஒன்று ஸ்டேபிளாக இருக்க போகுது, உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது இந்த ஒரு பர்டிகுலர் திங் மூலயமா. ஸோ இது ஒரு பர்சனாக இல்லைனா கூட இது வந்து சம்திங் யூ லவ் தி மோஸ்ட், அதுக்காக நீங்கள் போராட போகிறீங்க. ஓகே, இது ஒரு பர்சனாக இல்லைனா கூட உங்களை டீப்பாக லவ் பண்ணுற பர்சனாக இல்லை, இது ஒரு சம்திங் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினா அதுக்காக நீங்கள் இவ்வளோ போராடி கடைசியாக வந்து நீங்கள் வந்து எதையோ அக்காம்ப்ளிஷ் பண்ணுறீங்க. அது உங்களுக்கானது, சரிங்களா? பிகாஸ் யூ டிசர்வ் தட், யூ ஒர்க்ட் ஃபார் இட். வாட் எல்ஸ் ஃபார் மை ஏரிஸ் ப்ளீஸ்? சிக்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இது என்ன தோணுதுன்னா, எனக்கு சிக்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் மூலமா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்க, அதாவது உங்களுடைய ஹோமை விட்டு வேறு எங்கேயோ நகர்ந்து உங்களுடைய டெரிட்டரியை விட்டு, இல்லை மேபி இது வந்து அஸ் ஐ செட் ஒரு வார் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வார் பண்ணது வந்து உங்களோட கிரவுண்ட்ஸில் அந்த எதிரி நாட்டுக்கு போய் வார் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்கள் நாட்டுக்கே நீங்கள் வரா மாதிரி தெரியுது. அதாவது யூ கம்மிங் பேக் டு யோர் லேண்ட், உங்களோட ஓன் லேண்ட், உங்களுடைய ஹோமுக்கு நீங்கள் வரீங்க. ஓகே, where you belong, அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் திரும்பவும் வரீங்க. ஸோ அப்போ வந்து அது ரொம்ப 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 ரிவார்டிங்காக இருக்கும். அதாவது ஒரு ஒரு ஹீரோ போய் வாரில் ஜெயிச்சுட்டு அந்த வாரோடைய அந்த நியூஸை எடுத்துகிட்டு வரும்போது ஹோம்லேண்டில் மக்கள்லாம் எப்படி அவரை வரவேற்பாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆக போகுது. ஓகே, நீங்கள் போய் ஜெயிச்சுட்டு வரும்போது you're returning back home with that accomplishment. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டபுள் த டைம் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இங்கே நடக்குது. லாஸ்ட் கார்ட் ஃபார் மை ஏரிஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட். யா, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ். ஸோ இதுக்கப்புறமா வந்து எல்லாமே ஒரு மாதிரி சுமூகமாக போகும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் நான் வந்து இங்கே செட்டில் ஆகி கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஒரு அமைதியான நிலைமையில் இருக்கேன். அதுக்கப்புறமா நான் போக 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 என்னுடைய அந்த சரௌண்டிங், என்னோடய ஹொரைசான்ஸை பெருசாக்குறேன் அப்படின்றது. அதாவது போயிட்டு அக்காம்ப்ளிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகி நீங்கள் வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது வந்து தப்பு இல்லை. ஒரு வார்க்கு போயிட்டு வந்த வாரியர் வந்து ரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஸோ அதனால் ரெஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி தீமாக இருக்க போகுது, சரிங்களா? ஓகே, இது ஆரக்கிள் டெக்குங்க. ஃபைனலாக ஒரு ஆரக்கிள் டெக் எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். Oracle guidance for my Aries, please Spirit. Oracle guidance for my Aries. ஹாய் காய்ஸ், சாரி கட் ஆகிடுச்சு. பட் இதுதான் உங்களுக்கு வந்த கார்டு, ட்ரீம் ட்ராவலர் அப்படின்றது. ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய ஹோம்,
அதாவது நீங்கள் என்ன பிளேஸை வந்து ஹோமாக நினைப்பீங்களோ, தன்னுடையதாக நினைப்பீங்களோ, அந்த பிளேஸ்க்கு நீங்கள் திரும்ப வர்றது அப்படின்றது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். இது வந்து ஒரு ட்ரீம் ட்ராவலாகவே இருக்க போகுது. மறுபடியும் இங்கே வர்றது இது எக்ஸாக்டாக ட்ராவலாக தான் இருக்கணும்னு கிடையாது. பட் இது வந்து ஜஸ்ட் கம்மிங் பேக் டு யுவர் பேசிக்ஸாக கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பெரிய இதை அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு வந்து ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து சிலதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா, எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேருந்து சிலதெல்லாம் பண்ணணும்னு இருந்ததுன்னா இது அதுவாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ட்ராவலாக தான் இருக்கணும், இல்லை ட்ராவலாகவும் இருக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். அது பண்ணும்போது இங்கே நிறைய வாட்டர் இருக்குது தெரியுதுங்களா? அவ்வளோ ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், ஜாய் அதெல்லாம் இருக்க போது உங்களுக்கு. அண்ட் ஒரு காம்னஸ் இருக்கும் அதை நீங்கள் பண்ணி முடிக்கும் போது நெக்ஸ்ட் வீக். அவ்வளோ ஒரு சென்ஸ் ஆஃப் காம் அண்ட் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ நேச்சர் கூட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, நேச்சர், வாட்டர் பாடி, ரிவர், லேக், ஓஷன், இது கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப 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 மன திருப்தியை கொடுக்க போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்திருக்க கைடன்ஸ் கார்டு. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் எனக்கு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. நான் உங்களுடைய ஒரு கமெண்ட்டையும் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போட போகிற நோட்டிஃபிகேஷனாக வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் ஆல்வேஸ் ஐம் சென்டிங் யூ ஸோ மச் லவ் அண்ட் மெனி பிளெஸிங்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, you take good care of yourself. Lots of love. Bye.